ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சைக்காலஜில ரொம்ப 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 ஈஸியா 20லேருந்து 25 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்ற ட்ரிக் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். நம்ம புக்கு ஃபுல்லா படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சைக்காலஜி படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நமக்கு பேசிக் தெரியும். நம்ம சைக்காலஜி படிச்சதுலேயே நமக்கு பேசிக் இதுதான் விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற கொஷின் எல்லாம் நம்மளோட உளவியலை பரிசோதனை பண்ணுற மாதிரி தான் ஒரு 15 கொஷின்ஸ் இருக்கும். மீதி 15 கொஷின் எப்படி இருக்கும்னா, இந்த உளவியலாளர்கள், கல்வியாளர்கள், அவங்க இந்த ஆளுமையை பற்றி சொன்னவங்க, இவங்கள பற்றியான டீட்டெயில்ஸை கொஞ்சம் கேட்டிருந்திருப்பாங்க. இவங்கள எல்லாத்தையும் நான் புக்கில் இருந்து தேடி தேடி லைன் பை லைனாக படிக்கணும்லாம் இல்லை. ஒரு ட்ரிக் என்ன இருக்குன்னா, ஓல்டு கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நார்மலாக எல்லாருமே நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படி பார்க்காம ஒரு கொஷின்னா அந்த கொஷினை டீட்டெயிலாக பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஷின்லேருந்து எப்படி ஆன்சர் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் கொஷின் பேப்பரை பார்க்கறதுக்குன்னே ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் எல்லாத்தையுமே என்னோடய வீடியோஸில் ஓல்டு கொஷின் பேப்பர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? அதை நீங்கள் டீட்டெயிலாக வாட்ச் பண்ணாவே உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல மார்க். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் இட் என்பதன் பொருள் என்ன? இது ஒரு கொஷின் தானே. ஆனால் இந்த ஒரு கொஷினை வச்சு கொஷின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7-8 கொஷினை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் கான்செப்டே. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் ஓல்டு கொஷின் பேப்பரை தெளிவாக பாருங்கன்னு சொல்கிறேன். அந்த இப்போ இட் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக இந்த இட்டுன்றது எதில் வரும்? ஆளுமையில் வரும். இந்த இட்டு அப்படின்றது சொன்னது யாருன்னா சிக்மண்ட் பிராய்டோட மனோபகுப்பாய்வு, அதாவது உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டில் ஆளுமையின் முக்கிய 3 அம்சம் தான் இது. அது என்னென்னா இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. புரியுதுங்களா? அப்போ இது எப்படி கேட்கலாம்? ஆளுமையின் முக்கிய 3 அம்சங்களை கூறியவர் யார்? சிக்மண்ட் பிராய்டு. ஆளுமையின் முக்கிய 3 அம்சங்கள் என்னென்ன? இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இது 3. சரிங்களா? இது என்ன பசங்கள் எந்த பகுப்பாய்வு கோட்பாட்டில் வருகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா உளவியல் கோட்பாடு, அதாவது மனோ பகுப்பாய்வு கோட்பாட்டில் வருது. இப்போ இந்த ஒரு சின்ன வார்த்தையிலே நம்மளால் இவ்வளோ கொஷின் எடுக்க முடியுதா? இப்படி தான் அவங்க கொஷினை மேக் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதாவது சிக்மண்ட் பிராய்டுன்றது அவங்களுக்கு ஒரு கண்டென்ட். அதில் வச்சு அவங்க நிறைய கொஷின்ஸு மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம அந்த ஓல்டு கொஷின் பேப்பரை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற விஷயத்த மட்டும் நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டாவே நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதோட டீட்டெயில்ஸை, ஒவ்வொரு கொஷினுக்குமான டீட்டெயில்ஸை நான் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்கேன். சயின்ஸு, தமிழ், சயின்ஸு, சைக்காலஜி, இங்கிலீஷ், இது எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்களை கேதர் பண்ண மாதிரியும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லா ஈஸியாகவே இருக்கும். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல ஐடியா. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஈட்டு என்பதன் பொருள் என்ன? ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத எல்லாத்தையும் ரைட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியவும் செய்யும், மெமரியிலையும் இருக்கும். சரிங்களா? எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சொல்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இட் என்பதன் பொருள் என்ன? இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, இது 3ம் சிக்மண்ட் பிராய்டோட மனோ பகுப்பாய்வு கோட்பாட்டில் இருக்க ஆளுமையின் 3 முக்கிய அம்சங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு இட்டை பற்றி பார்க்க போகிறோம். இட்டுனா அதுக்கு இன்னொரு பேர் இயற்கை. சரிங்களா? இட்டுனா இயற்கை, ஆதிக்கம் மிக்க மற்றும் உள்ளுணர்வு சார்ந்த பகுதி. பிறக்கும் போதே நம்முடன் இருப்பது இட்டு. உடனடியாக திருப்தி அடைஞ்சிரும். இது யதார்த்தம், சட்டம் அல்லது மற்றவர்களின் உணர்வு பற்றி எந்த கவலையும் படாது. எனக்கு இப்போ இது வேணும் அப்படின்ற கொள்கையில் செயல்படுவது இட்டு. புரியுதுங்களா? அதாவது ஒரு அடமண்ட் கேரக்டர்னு வச்சுக்கலாம் இட்டு. அவ்வளோதான் இட்டு. நெக்ஸ்ட்டு ஈகோ. ஈகோனா யதார்த்தத்தின் கொள்கையில் செயல்படும் ஆளுமையோட நடுநிலை பகுதி. இது இட்டு, வெளி உலகம் ஆகிய ரெண்டுத்துக்கும் இடையே சமரசம் செய்கிற நடுவர். புரியுதுங்களா? இட்டையும் இதுதான் சமரசம் பண்ணும், சூப்பர் ஈகோவையும் இதுதான் சமரசம் பண்ணும். ஈகோன்றது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் ஈகோன்றது இது நம்முடைய மனசாட்சி,
சமூகத்தின் நெறிமுறைகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஆளுமையான பகுதி. இட்ஸ் லைக் அ லீடர். புரியுதுங்களா? சூப்பர் ஈகோ தான் இருக்கிறதுலே சூப்பர். சரி எது தவறு எது அப்படின்றத தீர்மானிக்கிறது சூப்பர் ஈகோ. சரியானதை செய்ய ஈகோவை ஊக்குவிக்கிறதும் இந்த சூப்பர் ஈகோ தான். புரியுதுங்களா? செயலை செஞ்சுட்டான், சரியான காரியம் நடந்துருச்சுன்னா ரொம்ப பெருமையான உணர்வு கொடுக்கறது சூப்பர் ஈகோ. சப்போஸ் தவறான காரியம் பண்ணிட்டா குற்ற உணர்ச்சியில் கொன்னுடும் மனுஷனை. அதோட இதுதான் சூப்பர் ஈகோவோட ஸ்பெஷாலிட்டியே. புரியுதுங்களா? இப்போ இதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்டுன்றது இன்பக் கொள்கை. இட்டுன்றது என்னது? இன்பக் கொள்கை, அதாவது ப்ளஷர் பிரின்சிபல். ஈகோன்றது யதார்த்த கொள்கை, ரியாலிட்டி பிரின்சிபல். சூப்பர் ஈகோன்றது மாரல் பிரின்சிபல், அதாவது ஒழுக்க கொள்கை. இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இது மேட்ச் ஷீட்டில் கேட்க கூட சான்ஸ் இருக்குது. இட்டுன்றது இன்பக் கொள்கை, ஈகோன்றது யதார்த்த கொள்கை, சூப்பர் ஈகோன்றது மாரல் கொள்கை. சரிங்களா? இப்போ இந்த இட்டு அப்படின்னு சொல்லி வந்தாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆளுமையோட 3 முக்கிய அம்சங்களில் இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ இருக்குது. சொன்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இட்டுனா இன்பக் கொள்கை, ஈகோனா யதார்த்த கொள்கை, சூப்பர் ஈகோனா மாரல் ஒழுக்க கொள்கை. இட்டு ப்ளஷர் பிரின்சிபல், ஈகோ ரியாலிட்டி பிரின்சிபல், சூப்பர் ஈகோ மாரல் பிரின்சிபல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அனைத்து உடல், அறிவு மற்றும் உளம்சார் செயல்பாடுகளை டேஷ் தன்னுள் அடக்கியது. நடத்தை. ஆப்ஷன் பி. நடத்தை என்னும் சொல் டேஷின் முழு வாழ்க்கை செயற்பாடுகளையும் அனுபவங்களையும் குறிக்கிறது. நடத்தை அப்படின்றது எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானது தான். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் அனைத்து உயிரினங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த மண்டலம் கழிவுகளை வெளியேற்றவும் கிருமிகளை அழிக்கவும் செய்கிறது? இதுக்கு ஆன்சர் நிணநீர். ஆப்ஷன் டி. பழமை ஆக்க நிலையற்ற கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் பாவ்லோ. இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பாவ்லோவோட ஃபுல் நேம் இவான் பாவ்லோ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இவான் பாவ்லோ. இவர் இந்த கோட்பாட்டில் பயன்படுத்தின விலங்கு எதுனா நாய். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு தொழிற்சாலையில் ஏற்படும் வேலை நிறுத்த போராட்டத்தை நேரில் பார்வையிட்டு தகவல்களை சேகரித்து புலன் விசாரணைக்கு உட்படுத்துவது டேஷ் முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது நம்ம பண்ணியிருப்போம். கள ஆய்வு, கள பரிசோதனை முறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதுக்கு ஆன்சர் கள ஆய்வு. அதாவது இந்த தொழிற்சாலையில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரோம்னா அது ஃபீல்டு ஸ்டடி தானே, அதுதான். பொருட்கள் அல்லது நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாட்டின்றியும் குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்வது மற்றும் உருவக சிந்தனையானது எந்த நிலையில் தோன்றும்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, குழந்தைங்களுக்கு பொருட்கள் நிகழ்வுகளை எந்த ஒரு செயல்பாட்டும் இல்லாமல் அப்படியே உள்வாங்கிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உருவக சிந்தனை. நாம் இப்போ ஒரு பால் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு பால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த இமேஜினேஷன் போகும்ல, அது எந்த நிலையில் தோன்றும்னா உருவக நிலையில். ஆப்ஷன் ஏ. பின்வரும் கூற்று மற்றும் காரணத்திற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மெல்ல வேகமாக கற்போரை காட்டிலும் சிறந்த நினைவில் இருத்துபவராக தோன்றுகின்றனர். அதாவது பொறுமையாக கற்றுக்கிறவங்க வேகமாக கற்றுக்கிறவங்கள காட்டிலும் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கற்கும்போது மறத்தல் மெதுவாக இருக்கும், மெல்ல கற்கும்போது மறத்தல் விரைவாக இருக்கும். கேட்கும்போது உங்களுக்கே இது ஈஸியாக புரியுது இல்லைங்களா? விரைவாக கற்றுட்டோம்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக படித்தா என்ன ஆகும்? நம்மளோட மைண்டு கொஞ்சமாக தான் கேதர் பண்ணும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் கேதர் பண்ணாது. ஆனால் நம்ம பொறுமையாக கற்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் லாங்காக இருக்கும். அப்போ இதோட காரணம் தப்பு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ.
கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது. இந்த வரையறை எந்த கூற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டார்கிஸ்-டாட்சன் விதி. ஆப்ஷன் பி. அப்படியே நம்ம மாஸ்லோவையும் பார்த்துக்கலாம். மாஸ்லோவின் விதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேர்டு இதெல்லாம் தான் சொல்கிறேன். இது மாதிரி விதியை கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வேர்ட்லேயே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்லோவின் விதி தேவைகளின் படிநிலை கோட்பாடு. சரிங்களா? இது மனிதனின் அடிப்படை தேவைகள்லேருந்து சுய நிறைவு வரை உள்ள தேவைகளை பற்றி விவரிக்கும். அப்போ மாஸ்லோவோட விதியை எப்படி சொல்லலாம்னா, தேவைகளின் படிநிலை கோட்பாடு, மனுஷ தேவையை பற்றினது. தேவைகளின் படிநிலை கோட்பாடு. இந்த டார்கிஸ்-டாட்சன் விதி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கற்றல் நிலையை குறிக்கும் என்பதை சிறந்த ஊக்கமாகும் அப்படின்ற கூற்ற வரையறையாக கொண்டது. அதுக்கு இன்னொன்றும் சொல்லலாம். இந்த விதி ஊக்கம் மற்றும் செயல்பாடு இவற்றிற்கிடையேயான உறவை பற்றி கூறுவது யாரோட விதினா டார்கிஸ்-டாட்சன் விதி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அட்கின்சன் விதி. இது சாதிக்கும் தேவைக்கான கோட்பாடு பற்றியது. புரியுதுங்களா? அச்சீவ் பண்ணுறது. இது சாதிக்கும் தேவைக்கான கோட்பாடு பற்றியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாரோடதுன்னா டார்வின்ஸ் விதி. இது நமக்கே தெரியும், பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. இது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. ஓகேவா? இப்போ இந்த விதி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். மாஸ்லோவோட விதி தேவைகளின் படிநிலை கோட்பாடு மனிதனோட அடிப்படை தேவைகள்லேருந்து சுய நிறைவு வரை, மனிதனின் அடிப்படை தேவைகள் டு சுய நிறைவு வரை உள்ள தேவைகளை பற்றி விவரிக்கும். நெக்ஸ்ட்டு டார்கிஸ்-டாட்சன் விதி. இந்த விதி ஊக்கம் மற்றும் செயல்பாடு ஆகியவற்றிற்கு இடையேயான உறவை விவரிக்கிறது. அட்கின்சன் விதி இது சாதிக்கும் தேவைக்கான கோட்பாடு பற்றியது. நெக்ஸ்ட் டார்வின்ஸின் விதி பரிணாம வளர்ச்சி கோட்பாடு பற்றியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? வாழ்க்கையின் டேஷ் நிலையில் தனிநபர் அனைத்து பரிமாணங்களிலும் வளர்ச்சி அடையும் குறிப்பினை வெளிப்படுத்துவர். குமரப்பருவம். இதெல்லாம் படித்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஷை பொறுத்து அமைக்கிறது. வளர்ச்சின்றது ஒருத்தவங்களோட ஒட்டுமொத்தமான ஆளுமையை பொறுத்து தான் அமையுது. அவங்க எந்த அளவுக்கு பர்சனாலிட்டியாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட வளர்ச்சி அமையும். ஆப்ஷன் ஏ. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பதனை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சால்வே. ஆப்ஷன் சி. 2 அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர்களால் நுண்ணறிவு மனவெழுச்சி என்ற வார்த்தை டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1919. ஆப்ஷன் ஏ. அனைத்து பின்தங்கிய நபர்களில் டேஷ் சதவீதம் பேர், பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கடுமையான மனவளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளனர். இதுக்கு ஆன்சர் 3 to 5. ஆப்ஷன் சி. பொதுவான கூறுகள் மற்றும் நடைமுறை ரீதியான செயல்பாட்டிற்கு அடிப்படையில் பல்வேறு நடத்தைசார் செயல்கள் இருப்பதாக கண்டுபிடித்தவர்? தார்டெக். ஆப்ஷன் டி. ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என்று பிரித்தவர்? ஜங்க். ஆக்சுவலாக இது வெறும் ஜங்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இவரோட ஃபுல் நேம் என்னன்னா கார்ல் ஜங்க். CARL JUNG. கார்ல். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல் புறநோக்கல்னு பிரித்தார் இல்லைங்களா? அது எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காருன்னா உளவியல் வகைகள் அப்படின்ற புக்கில் எழுதியிருக்காரு. எந்த புக்கில் எழுதியிருக்காரு? உளவியல் வகைகள். இங்கிலீஷில் சொல்லணும்னா சைக்காலஜிக்கல் டைப். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஒரு 16 வயதுடைய பையனுக்கு மன வயது 20 எனில் அவன் நுண்ணறிவு விகிதம்
இங்கே நமக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா கொடுத்துட்டு ஃபார்முலா இதில் எது கரெக்டான ஃபார்முலான்னு கேட்கலாம். இல்லை கால வயது, இங்கே கால வயதுன்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக பேசிக்காக அந்த இடத்துல கால வயதுன்னு கொடுக்கணும். ஆனால் அங்கே 16 வயதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கால வயது மன வயது கொடுத்துட்டு கால வயது கேட்கலாம். கால வயது கொடுத்துட்டு இல்லை மன வயதும் கேட்கலாம். இங்கே நுண்ணறிவு விகிதம் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஐக்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஐக்யூ ஈக்குவல் டு MA by CA இன்ட்டு 100. இங்கே MAனா என்னென்னா மன வயது பை கால வயது இன்ட்டு 100. இப்போ நமக்கு மன வயது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துட்டாங்க. கால வயது அதுதான் ஒருவனோட பேசிக் அவனோட வயசு தான் கால வயது. அப்போ அது 16 இன்ட்டு 100. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணலாமா? 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 4s are 16, 5 4s are 20. இங்கே 100 இருக்கா? இந்த 100 கேன்சல் பண்ணால் 4க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணால் 25 கிடைக்கும். அப்போ 25 இன்ட்டு 5 125. அப்போ அவனோட நுண்ணறிவு எவ்வளோ? 125. புரியுதுங்களா? அவனோட ஐக்யூ பவர் 125. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, வைகாட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. வைகாட்ஸ்கியின் கட்டைகள் பின்வருவதை பரிசோதிக்க உதவுகின்றன. அவரோடது எதை பரிசோதிக்க உதவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்னு இம்பார்ட்டன்ட் தான். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். பொதுமை கருத்து உருவாக்குதல் பரிசோதனையில் இது பெரிதும் உதவுது. ஆப்ஷன் சி. இந்த சோதனை எதுக்காக நடைபெறுதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வைகாட்சியின் கட்டைகள் சோதனை எதுக்காக நடைபெறுது? பெரும்பாலும் குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சி மற்றும் சிந்தனை செயல்முறைகளை புரிந்து கொள்வதற்கு உதவுது. பெரும்பாலும் குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சி மற்றும் சிந்தனை செயல்முறைகளை புரிந்து கொள்வதற்காக நடத்தப்படும் சோதனை இந்த வைகாட்சியின் கட்டை சோதனை, அதாவது பொதுமை கருத்து உருவாக்குதல் சோதனை. சரிங்களா? இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைகளோட அறிவாற்றல் வளர்ச்சியும் சிந்தனை செயல்முறைகளையும் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சோதனை தான் இந்த சோதனை. சரிங்களா? எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை எப்படி பல்வேறு வடிவங்கள், நிறங்கள், அளவுகள் மற்றும் உயரங்களை கொண்ட ஒரு கட்டைகளெல்லாம் பயன்படுத்தி பொதுவான கருத்தை எப்படி உருவாக்கி வகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சோதனையோட அடிப்படை சாராம்சம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ வானத்தில் வந்துட்டு மேகம் போகுதுன்னா குழந்தைங்க பார்த்துட்டு அங்கே பாருங்கப்பா, அங்கே மீன் போகுது, யானை போகுது, அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவத்தை டிசைன் பண்ணிப்பாங்கல்ல, அதே தான். நம்ம நிறைய கட்டைகளை கலர் கலராக போட்டோம்னா அதை வச்சு ஒரு ஷேப்பை அவங்க ஃபார்ம் பண்ணி அது அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது மூலமாக குழந்தைங்களோட அறிவாற்றலை செக் பண்ணுறது தான் இந்த சோதனையோட அடிப்படை சாராம்சம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லெக்கி என்பவர் முன்மொழிந்த தற்கருத்து என்ற சொல்லை தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலில் ஏற்றுக்கொண்டவர் டேஷ் ஆவார். கார்ல்ஸ் ரோஜர். ஆப்ஷன் ஏ. மரத்தல் வளைகோடு வழங்கும் கருத்து என்பது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோட்பாட்டை, மரத்தல் வளைகோடு அப்படின்ற கோட்பாட்டை ஃபஸ்ட்டு 19th செஞ்சுரியில் யார் சொன்னாருன்னா ஹெர்மன் எபிகாங்ஸ். சரியா? அவர் தான். நேம் எழுதுகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மரத்தல் வளைகோடுனா ஹெர்மன் எபிங்காஸ். சரிங்களா? நேமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் தான். இது மறக்கும் விகிதத்தை குறைக்க சில வழிகளை சொன்னார். இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்கல்ல, இது எதுக்காக இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இப்போ நான் குழந்தைங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே சொல்லி கொடுக்கறத மறந்துடுறது. அந்த மரத்தலை குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற வழிமுறையை சொன்னது யாருன்னா இந்த ஹெர்மன் எபிங்காஸ் தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த வளைகோடு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கற்றல் முறைகளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினது இவரோட சோதனை தான். இவரோட அந்த 3 படிநிலைகளை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஏன்னா இது கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது, மீண்டும் படித்தல் பயிற்சி. ஃபஸ்ட்டு
மீண்டும் படித்தல் பை இல்லைன்னா பயிற்சி, அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ரிவிஷன். ஓகேங்களா. செகண்ட் வந்துட்டு இடைவெளி விட்டு படித்தல், கேப் கொஞ்சம் இப்போ படிச்சுட்டு ஒரு 2 நாள் கேப் விட்டு மறுபடியும் படிக்கிறது, அதுதான். தேர்ட் வந்து அர்த்தமுள்ள கற்றல், அதாவது மீனிங்ஃபுல் லேர்னிங். புரியுதுங்களா. படிக்கிறத நல்லா புரிஞ்சு படிக்கணும், அதுதான் இதுக்கான விளக்கம், அர்த்தமுள்ள கற்றல். அப்போ ஃபஸ்ட் என்னது, மீண்டும் படித்தல் இல்லைன்னா பயிற்சி. செகண்டு இடைவெளி விட்டு படித்தல். மூன்றாவது அர்த்தமுள்ள கற்றல், மீனிங்ஃபுல் லேர்னிங். இதுதான். இந்த வளைகோடு நீண்ட கால நினைவாற்றலை பேணுவதற்காகவும் தொடர்ச்சியான மற்றும் திட்டமிடப்பட்ட திருப்புதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான். நான் எதுக்காக சைக்காலஜியில் இருக்க மாதிரியே சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் புக்கில் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரின்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வளைகோடு எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, ரொம்ப காலமாக நினைவாற்றலை குழந்தைங்களுக்கு இருக்கணும், அப்புறம் தொடர்ச்சியாக திட்டமிடப்பட்ட திருப்புதலோட முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு வலியுறுத்தணும், அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மறதல் வளைகோடு கற்றல். சரிங்களா. டேஷ் பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். மனித பரிசோதனை உளவியல் என்பதே கல்வி உளவியல் ஆகும். ஆப்ஷன் ஏ. டேஷ் என்பவர் சமூக முகவர் ஆவர். ஆப்ஷன் சி, முதல் நிலை குழு. நுண்ணறிவானது டேஷ் பருவத்தில் செழுமை அடையும். குமரப்பருவம். ஆப்ஷன் சி. வகுப்பறை கற்பித்தலில் ஒரு ஆசிரியர் டேஷை அடிப்படையாக கொண்ட மாணவர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த, மேலாண்மை செய்ய மற்றும் கணிக்க முடியும். இது என்னன்னா ஆய்வுகள். ஏன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டுதான் மாணவர்களோட நடத்தையை கட்டுப்படுத்தவும் மேலாண்மை செய்யவும் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கும் முடியும். அப்போ ஆன்சர் வந்துட்டு சி, ஆய்வுகள். கற்போர் படிப்பிலிருந்து விலக கீழ்கண்டவற்றில் எது காரணமாகாது, எது காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா. எது காரணம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆர்வமின்மை, அவங்க நல்லா படிக்காததுக்கு, படிப்புல இருந்து விலகிறதுக்கு ஆர்வமின்மை ஒரு காரணம்தான். எஸ். அப்ப நெக்ஸ்ட் இணக்கமற்ற சூழல், அவங்களுக்கு வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் இருந்ததுனாலும் அவங்க படிக்க மாட்டாங்க. அப்ப இதுவும் எஸ் தான். அப்போ ஊக்கமின்மை, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் வேணும். அவங்களுக்கு நம்ம நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற அந்த ஊக்கம் இல்லைன்னா அவங்க நிச்சயம் படிக்க மாட்டாங்க. அப்போ இதுவும் எஸ் தான். அவ்வானா என்ன, ஆசை. அப்போ இங்கே என்ன நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க, கொஷினை நல்லா பாருங்க. படிப்பிலிருந்து விலக எது காரணமாகாது. அவனுக்கு நிறைய ஆசை இருந்துச்சுன்னா, அவன் படிக்கணும்னு விருப்பம், அவானா என்ன, விருப்பம், அவனுக்கு நிறைய விருப்பம் இருந்துச்சுன்னா அவன் ஏன் படிப்பை விட்டு விலக போறான். அப்ப இது காரணமே இல்லையே இருந்துச்சுன்னா அவன் படிப்புல இருந்து விலக மாட்டான். அப்ப ஆப்ஷன் டி, இதுதான் ஆன்சர். அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டேஷ் மூலம் நடைபெறுகிறது. இங்க வலுவூட்ட கற்றல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கோட்வேர்ட் மாதிரி. கோட்வேர்டை விட இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அகக்காட்சி கற்றல்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். திடீரென பிரச்சனையின் தீர்வு மூளையில் தோன்றுவது தான் அகக்காட்சி, அதாவது உள்ளொளி தோன்றுதல்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சரிங்களா. திடீரென பிரச்சனையோட தீர்வு மூளையில தோன்றுவது. இத சொன்னது யாருன்னா, ஆக்சுவலா இதுல நிறைய பேர் இருப்பாங்க. யாருன்னா இந்த கெஸ்டால்ட் உளவியர்கள் இருப்பாங்கல்ல. இது நீங்க போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடது லாஸ்ட் வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு தெரியும். இந்த கெஸ்டால்ட் உளவியல் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம்ல முன்னாடி, அதோட ரிலேட்டட் தான் இது. அந்த கெஸ்டால்ட் உளவியலர்கள் தான் இந்த அகக்காட்சி முறையையும் முன் வச்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமானவர் இந்த வலுவூட்ட கற்றல் அப்படின்றது சொன்னது யாருன்னா கோலர், வுல்ஃப்காங் கோலர். நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வுல்ஃப்காங் கோலர். சரிங்களா. அப்ப அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் அப்படின்றது என்னதுன்னா பின்னூட்டம். ஆப்ஷன் சி. இவர் எந்த விலங்கை வச்சு இந்த சோதனையை நடத்தினாருன்னா சிம்பன்சி குரங்குகளை வச்சு. பொறியியல் நாட்டம் என்பது இவ்வகையை சார்ந்தது.
கல்வி செயல்பாடுகளை இங்க இருக்கு பாருங்க. கல்வி செயல்பாடு சார்ந்த நாட்டம். பொறியியல் நாட்டம். நெக்ஸ்ட். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தினருக்கு தேவைப்படுவதில்லை? எது வந்து குமர பருவத்துல இருக்க குழந்தைங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா உடல் சார்ந்த தேவைகள் இருக்கும், சமூக தேவையும் இருக்கு, ஒருமைப்பாட்டு தேவையும் இருக்கு. இதெல்லாமே இருக்கு. எது வேணான்னா சுயவயப்படுத்துதல் தேவை. ஆன்சர் டி. சரிங்களா? இப்படி நடத்தைவியலார் கூற்றுப்படி சிந்திப்பதை தொடங்கும் முன் எது முழுமையாக தேவைப்படுகிறது? அதாவது நம்ம சிந்திக்கிறோம்ல, அதை சிந்திக்கிறது தொடங்கறதுக்கு முன்னாடி எது முழுமையா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆர்வம் கண்டிப்பா தேவை, தேவைகளும் கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட் ஊக்குவிப்பு. ஊக்குவிப்பு இருந்ததுன்னா தான் நமக்கு அதை யோசிக்கிறதுக்கே தோணும். நம்ம மனம் நம்மள ஊக்குவிக்கணும். அடுத்தது மனத்தின் கருத்துருவம். இதுவும் தேவை. ஏம்மா இந்த 4மே தேவைன்னு சொல்லிட்டேன். அப்ப எதுதாம்மா இதுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆக்சுவலா இந்த 4 தேவைகளுமே அவங்களே குடுத்துட்டதுனால, மார்க்கும் அவங்களே குடுத்துட்டாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஆக்சுவலா இது ஒரு ஸ்டார் கொஸ்டின். 1 மார்க் அவங்க குடுத்துட்டாங்க. வரப்போற எக்ஸாம்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் ரொம்ப டஃப்பா நமக்கு தெரியாத கொஸ்டினா இருந்ததுன்னா, அது ஸ்டார் கொஸ்டினா வரணும் கடவுளே! அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா 1 மார்க் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சரிங்களா? நாம இப்ப இதுல 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் நியூ சேனல்ன்றதுனால சப்ஸ்கிரைபர் கம்மியா தான் இருக்காங்க. நீங்க குடுக்குற ஊக்கம் தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது மாதிரி சைக்காலஜி கொஸ்டின்ஸ் 2 செட் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரும் நல்லா படிங்க. ரிவிஷன விட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.